என்னுடைய பெயர் தனசேகரன். நான் பிறந்த ஊர் விருதுநகர். விருதுநகர்னா காமராஜர் பிறந்த மண்ணில் நான் பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா காமராஜரை தோக்க வச்சுட்டோங்கிறதுல ரொம்ப வருத்தப்படுறேன். அதே மாதிரி மீண்டும் ஒரு காமராஜர் சீமான் ஐயாவை உருவாக்குறதுக்காக நாங்க இப்படி அலைகிறோம். சீமான் ஐயாவை முதலமைச்சராக்காம நாங்க விடவே மாட்டோம். இதுதான் எங்க முடிவு. நாங்க சாகுற வரைக்கும் சீமான் ஐயாவை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு பாடுபட்டுக்கிட்டே தான் இருப்போம். இது எங்களுடைய பிறவி கடன் எடுத்து நாங்க செய்யறோம். வெளியில பாரதிய ஜனதால 9.5 வருஷம் உறுப்பினர். நானு சீமான் ஐயா கட்சியில 3.5 வருஷம் உறுப்பினர். தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாம மாற்று கட்சியில பயணித்தேன். இப்ப தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானு சீமான் ஐயா கட்சியில பயணிக்கிறேன். இந்த தேர்தலுக்கு என்னால ஏன்றது 5001 ரூபா நிதி கொடுத்தேன். அதே மாதிரி பூத்தி ஏஜென்ட்டுக்கு போய் உக்காந்தேன். என்னால என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சீமான் ஐயா முதலமைச்சர் ஆக்காம நானும் சாகுறதுக்குள்ள ஆக்காம பார்க்காம நான் சாக மாட்டேன். இது தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தேசியங்கிறது மாற்று மொழியினர் இங்க தமிழர்களை அடிமைப்படுத்தி அதாவது பசுத்தோல் போட்டிய புலி போல இங்க செயல்பட்டு இருக்காங்க. பசுத்தோல் போட்டிய புலி போல செயல்பட்டு இருக்காங்க. ஏன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழன் சொல்லிட்டு திராவிடர் நம்மளை ஆள்றாங்க. நம்ம அந்த விவரம் தெரியாம அறியாம ஓட்ட போட்டு இப்படி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க ஊர்ல பிறந்த காமராஜரை இப்படித்தான் தோக்க வச்சுட்டு சீரழிகிறோம். அதே மாதிரி சீமான் ஐயாவை இப்ப தோக்க வச்சுட்டு நாடு என்ன நிலைமைக்கு ஆக போகுதுன்னு பாருங்க. நாடு என்ன நிலைமைக்கு ஆக போகுதுன்னு பாருங்க. சீமான் ஐயாவை நாங்க முதலமைச்சர் ஆக்காம விட மாட்டோம். தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் பேசுறது மட்டும் கிடையாது, நல்ல ஒழுக்கமான மனிதர்களை உருவாக்குறது தான் தமிழ் தேசியம். அது தெரியாம அவளும் கொடுக்குறான் இவ்வளவு கொடுக்குறான்னு சொல்லி ஓட்ட போட்டு இன்னைக்கு முழிக்க போறாங்க. 6 சிலிண்டர் தர்றேன், 7 சிலிண்டர் தர்றேன், 2500 தர்றேன், 3500 தர்றேன், அதை தர்றேன், இதை தர்றேன். எங்க ஐயா சீமான் ஐயா என்ன தர்றேன்னாரு? ஆடு மாடு மேய்க்க வைப்பேன், மரஞ்செடிய நடுவேன், நல்லா இருக்க வைப்பேன் உங்களை அப்படின்னு சொல்றாப்ல. எது நல்லது நீங்களே முடிவு பண்ணுங்க. முடிக்க வைக்கிறது நல்லதா? உங்களுக்கு சாராய கடை 100 கடை, 200 கடை, 300 கடை, 400 கடை, 1000 கடைன்னு திறந்துகிட்டு போறது நல்லதா? காட்டுல இறங்கி காமராஜர் ஐயா அணைய கட்டினாரு, தண்ணிய பிடிச்சு வச்சாரு, விவசாயத்தை பண்ணாரு, நல்லா இருக்க வச்சாரு, நாடு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்குயா? யோசிங்க, சிந்திங்க. ஏன் இப்படி ஓட்ட கொண்டு போய் தரங்கெட்ட தினமா உங்க ஓட்ட சீரழிக்கிறீங்க? தரங்கெட்டு போலாமா மனுஷன்? அது தமிழன், உலகம் பூரா ஆண்டவன் தமிழன். ராஜராஜ சோழன் தமிழன் உலகம் பூரா ஆண்டிருக்கான். அந்த தமிழன் இன்னைக்கு சீரழிஞ்சு போய் குடிச்சிட்டு ரோட்ல பண்ணி கூட பறந்து அம்மனமா பறந்து உருள வச்சுட்டாங்க. இது நமக்கு தேவையா? சீமானுக்கு ஓட்டு போட்டோம்னா சீமான் ஜெயிச்சாத்தான் நாடு நல்லா இருக்கும், விவசாயம் பெருகும், நீங்க நல்லா இருப்பீங்க, நான் நல்லா இருப்பேன். அப்படி இல்லைன்னா பண்ணி மாதிரி குடிச்சு விட்டு பண்ணி கூட பறந்து கட்டி பிடிச்சி ரோட்ல உருளணும். அதுதான் நடக்கும். இப்ப நானு தண்ணி வண்டி ஓட்டி இருக்கிறேன். விருதுநகர்ல தெரு தெருவா போய் ஓட்டுவேன். ஒரு நாளைக்கு 250 ரூபா 300 ரூபாய்க்கு ஓட்டுவேன். அதுல 4 நாடா 5 நாடா போகும். குறைஞ்ச வருமானம் கிடைக்குது. அந்த வருமானத்துல என் குடும்ப செலவுக்கு போக மிச்சம் வச்சு சீமான் ஐயாவுக்கு 5001 ரூபா நிதி கொடுத்துருக்கேன். தேர்தலில் ஜெயிக்கணும்னு சொல்லி என்னையால ஏண்டதுக்கு. எனக்கு ஒரு மனைவி, 3 குழந்தைகள் இருக்காங்க. 3 குழந்தையும் கட்டி கொடுத்துட்டேன். 3 குழந்தைக்கும் ஆண் ஒண்ணு பொண்ணொன்னு, ஆண் ஒண்ணு பொண்ணொன்னு, ஆண் ஒண்ணு பொண்ணொன்னு குழந்தை இருக்கு. என்னுடைய கடமை எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் செத்தாலும் இனிமேல் கவலைப்பட மாட்டேன். அதே மாதிரி செத்தாலும் சீமான் ஐயாவுக்காக தான் ஜாவேன்னு ஒரு முடிவுல இருக்கிறேன். எங்க வேணாலும் கூட்டம் போட்டா போவேன். பழகைய பிடிக்கிறதுனால அறியாத
அறியாத மக்களுக்கு நான் குறைச்சி சொல்ல வரல, மற்றவங்களுக்கு என்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறேன். இப்படியெல்லாம் இருந்தா நல்லது. மீண்டும் ஒரு பச்சை தமிழின் ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய நல்லவர்கள் வெளிப்படையாக வர வேண்டும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி தமிழ் மொழியை இழந்தால் தமிழர் நிலத்தையும் இழப்போம், தமிழ் மொழியை இழப்போம், தமிழ் இனத்தையும் இழப்போம்னு சொல்லி நான் என்னால தெரிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். கேட்டா கேக்குறாங்க, கேட்காட்டி போறாங்க. நான் என்ன செய்ய முடியும்? இந்த தேர்தல்ல சீமானையாவை தோக்க வச்சதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். 3 நாளா தூக்கலையா, 3 நாளா தூக்கல, 3 நாளா தூக்கல. எதுக்கு தோக்க வச்சாங்க? துட்டுக்காக தோக்க வைக்கிறதா? ஒரு தமிழனைய தோக்க வச்சுட்டா என்ன செய்ய முடியும்? இது கொஞ்ச நாள், இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. அடுத்து சீமான் ஆட்சி தான் அமையும். சீமான் தான் இந்த தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதுக்கு எல்லா பொதுமக்களும் நன்றி. எனக்கு அவயோகம் பண்ணணும். இலவசம் கொடுக்கலன்னு தான் சொன்னோம். இலவசம் கொடுக்கலன்னு சொல்லிதான் நம்ம தோத்தோம். மக்கள் மேலதான் குறை, நம்ம மேல என்ன குறை? எவன்டா இருக்கிற அப்படின்னு நம்ம தேடி வரணும். வரும் வரும் வரும். நான் சாகுறதுக்குள்ள சீமான் ஐயாவை முதலமைச்சரா பார்க்காம நான் சாக மாட்டேன்னு ஒரு ஆண்டவன் எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன். இது 9வது கூட்டம் எனக்கு. ஒரு கேள்வி, எல்லா கட்சிக்காரங்க, விஜய் கட்சிக்காரங்க முதல் கொண்டு அவங்க வந்து அந்த கட்சியை வந்து ஸ்டேட்டஸ் கொடி பறக்க விடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா நாட்டு கட்சிக்காரங்க நாட்டு கட்சியில ஓட்டு போட்டே வெளிப்படையா சொல்றது பயப்படுறாங்க, சொல்ல மாட்டாங்க, தயக்கப்படுறாங்க, அது ஒரு கூச்சி போடுறாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. எல்லா கட்சிக்காரங்க திமுக காரங்க கூட அவங்க கொடி தைரியமா பறக்க விடுறாங்க, சீலாம பறக்க விடுறாங்க. திமுக கொடியெல்லாம் பறக்க தைரியமா நடந்து போற ரோட்ல நாட்டு கட்சிக்காரங்க அவங்க கட்சி கொடியை பறக்க விட மாட்டாங்க. நாட்டு கட்சி தான் ஓட்டு போட்டு சொல்றதுக்கு அச்சப்படுறாங்க, தயக்கப்படுறாங்க, வெளியே காட்டிக்கப்படுறாங்க. ஆமா, அது சொல்றேன். குடியார குடிச்சிட்டு வாட தெரியக்கூடாதுன்னு சொல்லி வெங்காயத்தை திருட்டு வெளியே வருவேன். நிலைமை மாறி போச்சு. சாராய பாட்டில இப்படி தூக்கிட்டு வர்றேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லவன் யாரு கெட்டவன் யாரும் தெரியல. அன்னைக்கு நல்லதா தெரிஞ்சது, அன்னைக்கு கெட்டதா போச்சு. நாம் தமிழர்னு நான் எங்க போனாலும் சொல்லுவேன். என்ன வேணாலும் வரட்டும். நானு மத்தவங்க சொல்லல, நான் என்ன செய்ய? நீங்க கொஞ்சம் வயசு பசங்க வந்து சொல்றது பயப்படுறாங்க. நாட்டு கட்சியில ஓட்டு போட்டாங்க, கொடியை பார்க்க விடுறாங்க, தப்பா நினைப்பான். நான் எதை பத்தியும் பயப்பட மாட்டேன். இருக்கிறது என்கிட்ட ஒரு உயிர். இன்னைக்கு போனாலும் சரி, என்னைக்கு போனாலும் சரி, சீமான் ஐயாவுக்கு போனா, சீமான் ஐயாவுக்காக போனா ரொம்ப சந்தோஷம் எனக்கு.